Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். முத்தமழை அப்படின்ற பாடல் வந்துட்டு தக் லைஃப் படத்துலேருந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் தி பாடியிருந்தாலும் அதோட ஆடியோ லான்ச்சில் சின்மை வந்து இந்த பாட்டை பாடியிருந்தாங்க. அண்ட் சின்மை பாடின இந்த வெர்ஷனுக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம மக்களிடையே பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு சைடு லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து கேதர் பண்ணிட்டு இருந்தாலும் அதோட இன்னொரு சைடு வந்துட்டு பயங்கரமான கான்ட்ரவர்ஷியலான டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதுலேயும் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரலையா கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக பேன் பண்ணி வச்சுருந்தாங்க, இவங்க குரலையா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷிஸ் போயிட்டுருக்கு. அண்ட் சோஷியல் மீடியாலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தி வெர்ஷன் சின்மை வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான காம்படிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில சின்மை வந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் தீயும் கம்பேர் பண்ணுறதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தீக்கு இதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீ வந்து வயசில் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. டவுன் த லைன் இன்னொரு 15 years போச்சு அப்படின்னா அவங்க 50 சின்மை அண்ட் 50 ஸ்ரேயா கோஷலை விட தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு டேலண்டடான பர்சன் அவங்க. அண்ட் இந்த மாதிரி தி வெர்ஷன் சின்மை வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபைட் பண்ணுறது வந்துட்டு இது ஒரு மல்யுத்தம் மாதிரி தான் தெரியுது. நாங்கள் ஆஸ் ஆர்டிஸ்டாக ஒரு கலைஞனா நாங்கள் எங்களோட ஒர்க் தான் பண்ணியிருக்கோமே தாண்டி இதை இந்த மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சில் ஏன் சின்மை இந்த பாட்டை பாடினாங்க அப்படின்னா தி வந்துட்டு அன்னைக்கு வந்து ஊரில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சின்மை வந்துட்டு இந்த பாட்டை தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் இவங்க தான் பாடியிருக்காங்க. இதை தவிர நம்மளோட சின்மையாக இருக்கட்டும் இல்லை தக் லைஃப் டீமுக்கு வந்துட்டு தீயை ஓவர் ஷேடோ பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் யாருக்குமே இல்லை. பட் மக்கள் தான் இதை வந்துட்டு ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை தாண்டி இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு கான்ட்ரவர்ஷியலாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்ஷியலோட ஃபாலோ அப்பாக எதனால சின்மையை வந்து இத்தனை வருஷம் பாடவே விடலை, எதனால பேன் பண்ணீங்க அப்படின்ற கொஷின்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து நான் இங்கே கிளியர் பண்ணுறேன். சின்மையை வந்துட்டு யாரும் பாடவே கூடாதுன்னா பேன் பண்ணல. அவங்கள வந்துட்டு டப்பிங் யூனியனில் மட்டும்தான் பேன் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர அவங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்துட்டு பாடிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்களை யாருமே பேன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க குஷி படத்தில் பாடியிருக்காங்க, ஆடு ஜீவிதம், இருகப்பற்று அப்படின்னு நிறைய படத்தில் பாடிட்டு தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 songs அவங்க பாடிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இது தெரியாமல் நம்ம ஏன் இத்தனை வருஷம் அவங்கள பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரிஜினல் வெர்ஷனை விட அனதர் வெர்ஷன் வந்து பயங்கர பாப்புலர் ஆகுது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் நிறைய பாடல்கள் வந்து இதே மாதிரி ஆகியிருக்கு. ஸோ அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பச்சை கிளி முத்துச்சரம் அப்படின்ற படத்தில் வந்து உனக்குள் நானே இந்த பாடல் வந்துட்டு பாம்பே ஜெயஸ்ரீ பாடினதை விட மதுபாலா பாடின பாட்டு வந்து பயங்கர பாப்புலர் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ரெட்ரோ மூவிலேருந்து எதற்கடி மறுபடி பாடல் வந்துட்டு அனந்து பாடின வெர்ஷன் வந்து பயங்கர பாப்புலர் ஆச்சு. ஸோ அந்த விதத்தில் அடுத்த பாடல் வந்து என்ன அப்படின்னா நெஞ்சமே நெஞ்சமே பாட்டு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து தேவாவோட வெர்ஷன் வந்துட்டு விஜய் யேசுதாஸோட பாடலை விட பயங்கரமான ஹிட் ஆச்சு. அதே மாதிரி நம்ம லவர் படத்தில் வந்து தேன் சுடுறே பாடல் வந்துட்டு ஷான் ரால்டனை விட பிரதீப் குமார் பாடின பாட்டுக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. பட் அதை எடுத்துகிட்டு போய் 2 பேருக்கு காம்படிஷனாக கொண்டு வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணும்போது அது அவங்களே அஃபெக்ட் பண்ணும். அதே நேரத்தில் இந்த க்ரோத்தான பாத்வேக்கும் வந்து பயங்கரமான அஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி காம்படிஷன் வந்து பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஹெல்த்தி காம்படிஷன் வந்து கான்ட்ரவர்ஷியலாக மாறி இந்த ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டா இந்த ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டா அப்படின்னு எடுத்துகிட்டு போய் வேறு விதமான ட்ராக்ல போய் அதை நம்ம கான்ட்ரவர்ஷியலாக மாற்றுறது தான் தப்பு. இந்த விதத்தில் எந்த ஒரிஜினல் வெர்ஷனை விட இன்னொரு வெர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை சொல்லுங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதன் சினிமாவை ஃபாலோ பண்ணுங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.